ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பூண்டு, வெங்காயம், கறிவேப்பிலை, தக்காளி, கொத்தமல்லி, காரத்துக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட்டு. வாங்க செய்கிற முறை பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்க, வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். அப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். நம்ம நல்லா கலந்து விடணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் போட்டுங்க. மிளகாத்தூள் எவ்வளோ தூள் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற சால்ட்டு சேர்த்துக்கோங்க. வாங்க நல்லா கலந்து கொடுக்கலாம். வாங்க, கொஞ்சோண்டு பெருங்காயம் தூக்கிக்கலாம். நம்ம கொஞ்சம் பாருங்கள், தண்ணியே ஊற்றாமல் நம்ம இப்படி கலந்து கொடுக்கணும். நல்லா இதே மாதிரி தண்ணி போடாமல் வதக்குனிங்கன்னா தான் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். தண்ணி போட்டிங்கன்னா வழவழன்னு ஆகிடும். ஏன்னா நம்ம வேக வச்சு எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அதுவே போதும், நல்லா இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.